அனைவருக்கும் வணக்கம். அட்வான்ஸ்டு குவாண்டம், அட்வான்ஸ்டு தமிழ், குவாண்டம் தெர்மோடைனமிக் எனர்ஜி ஹார்வெஸ்டிங் சிஸ்டம், குவாண்டம் தெர்மோடைனமிக் எனர்ஜி ஹார்வெஸ்டிங் சிஸ்டம், நாட் கிரியேட்டிங் சிஸ்டம். ஏற்கனவே எனர்ஜி இருந்துட்டு தான் இருக்குது, அது கிரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதை அறுவடை செய்வது எப்படிங்கிறதான் நம்ம செய்யணும். இது எங்கள் நாட்டு, இந்த காணொலி எங்கள் நாட்டு ஜெகதீஷ் சந்திர போஸுக்கு அனைத்து தகுதியும் இருந்து நோபல் பரிசு ஏமாற்றி தட்டி படித்த மார்கோனிக்கு என் வணக்கம். அனைத்து தகுதியும் இருந்தது எங்களுடைய ஜெகதீஷ் சந்திர போஸ். இயற்பியல் விஞ்ஞானி, உயிரியல் விஞ்ஞானி, கிராசோகிராஃபை கண்டுபிடித்து மிகப்பெரியவர். அவருக்கு சற்பட்ட மட்டம் கிடைத்தது. அவர் வாழுங்காலத்தில் மார்கோனிக்கு கொடுத்தார்கள். இந்த ரேடியோட அடிப்படை விதியை கண்டுபிடித்தவர் எங்கள் நாட்டு விஞ்ஞானி தான். அவர் காப்பிரைட் வாங்கவும் இல்லை. அந்த மாதிரி அவர் கேட்கும் பொழுது, எங்கள் நாட்டு அறிவு உலகத்துக்கு சொந்தமானது, யார் வேணாலும் பயன்படுத்தி கொள்ளலாம் என்றார்கள். சரி, மார்கோனி என்ன சொல்ல வேண்டும்? இந்த மாதிரி இந்தியாவில் இருக்கிற அந்த விஞ்ஞானோட தத்துவத்தை அடிப்படை வைத்துக்கூட ஆராய்ச்சி செய்து அப்படின்னு சொல்லும்போது அது எந்த தப்பும் வந்திருக்காது, நீ வாழ்ந்திருக்கலாம். ஆனால் ஒரு இடத்தில் கூட நீங்கள் இந்திய நாட்டு எங்கள் நாட்டு விஞ்ஞானியின் பெயரை முன்மொழியாமல் நீங்கள் வாங்கி கொண்டிருங்கள். உங்களை நான் பணிவாக கேட்டுக்கொள்கின்றேன். பணியுமாம் என்றும் பெருமை, சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து. குற்றவாளியும் மன்னிக்கிற பழக்கம் எங்கள் மெய்யிலுக்கு உண்டு. திருவள்ளுவர் சொல்லுவார், ஒருவர் உனக்கு துன்பு செய்தால் அவருக்கு நல்லதே செய்துவிடு என்பார். அவர் நாண நன்மை செய்துவிடார். அவர் நாண நன்மை செய்துவிடல் என்பார். அவர் நாண நன்மை செய்துவிடல், அவர் நாணன்னா அவர் வெட்கப்படும்படியாக நன்மை செய்துவிடு அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி தான் நாங்களும் இந்த மாதிரி பல பேர். அதே போல் ஜெகதீஷ் சந்திர போஸ் அவர் மிகப்பெரிய அறிவை பார்த்து அவர் படிக்கின்ற கல்லூரி, அவர் படித்த கல்லூரி மற்றும் அவர் அதே கல்லூரிக்கு வேலை வாய்ப்புக்காக பேராசிரியர் செல்கிறார். அவருக்கு சம்பளம் கேவலமாக மலிவாக கொடுக்கப்பட்டது. இதுவும் அந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் செய்தது. ஒரு பக்கத்தில் இருக்கிற அந்த பிரிட்டிஷை சேர்ந்த பேராசிரியர்களுக்கு அதிக சம்பளமும், அதைவிட மிக அறிவும் ஆற்றலும் நிறைந்த எங்கள் பேராசான் ஜெகதீஷ் சந்திர போஸுக்கு குறைவான சம்பளமும் கொடுக்கப்பட்டது. இதெல்லாம் என்ன? அறிவில் ஏது பேதம்? அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவிலார் என்னுடைய ஏனுமிலர். ஆக பிரிட்டிஷ்காரர்கள் தன்னை அறிவாளர்கள் என்று காட்டிக்கொள்வது ரொம்ப அறிவீனம். நாங்கள் தான் அடிப்படை விதிகளை கண்டுபிடித்து கொடுத்தோம். பூச்சியத்தை கண்டுபிடித்த தமிழர்கள், ஒன்றை கடித்து தமிழர்கள் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இதுவரைக்கும் தமிழர்கள் கண்டுபிடித்து கொடுத்தார்கள். எண்கள் நாங்கள் படிக்கும் பொழுதே என்னென்ப யானை எழுத்தென்ப. நாங்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்னே எண்கள் கண்டுபிடிச்சாச்சு. அந்த எழுத்தினுடைய வடிவம் தான் சிந்து சவடி நாகர்கள் காணப்படுகிறது. அதுதான் இந்தியாவிலிருந்து போன எழுத்து வடிவம் தான் அனைவராலும் காப்பாற்றப்பட்டது, அனைவராலும் திருடப்பட்டது. புரியுதுங்களா? ஆகியனால என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. இதுதான் உணவில்லாமல் வாழும் கலை யோக முறை. இதுதான் எதிர்காலத்தில் வரக்கூடிய மிகப்பெரிய புரட்சி. பசித்தாக்கத்தை கட்டுப்படுத்தி சுரப்புகளை நான் அப்படித்தான் பசித்தாக்கத்தை நான் நிரூபித்து காட்டுகிறேன். எத்தனை நாட்கள் வேணாலும் சொற்ப அளவில் வாழ முடியும். ஏன்னா எனக்கு நியூட்டன் ஒன்றுடைய சக்தியும் காமா கதிர் சக்தியும் இருக்கிறவரை 1-6 அசைக்க முடியாது. பசித்தாகத்தைத்தான் கட்டுப்படுத்துறதை தவிர பசித்தாகத்தை கட்டுப்பு உணவு பழக்கத்தை தற்காலிகமாக நிறுத்தி இருக்கிறோம். உணவு பழக்கத்துக்கும் ஜீரணமலத்துக்கும் என்ன சம்பந்தம்? உணவு பழக்கத்துக்கும் ஆரோக்கியத்துக்கு என்ன சம்பந்தம்? அப்படி பார்த்தா உணவு பழக்கம் உடைய ஆப்பிள் நிறுவனர் ஸ்டீவ் ஜாப்ஸ் இறந்திருக்கக்கூடாது. புரியுதுங்களா? ஆகினால் அது இருக்கட்டும். இப்பொழுது நான் இதில் கண்ணம்மா மைக்னர் எஃபெக்டை பயன்படுத்தி காமா கதிர்கள் எப்படி இதுக்கு துணை புரிகிறது என்று சொல்கிறேன். வழக்கம் போல தான் தூய நீர் தான். ஒரு பிளாட்டின கம்பி வச்சுக்கலாம், வசதி இல்லாதவங்க வெள்ளி கம்பி வச்சுக்கோங்க. பிளாட்டின கம்பி வச்சு நல்லா வரும். இது வரைக்கும் நான் பிளாட்டின கம்பி வச்சு பார்த்ததில்லை. இதில் 1 கிராம் தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 1 கிராம் தண்ணிக்கு மேலே புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதாவது சார்ஜ்டு வாட்டர் ட்ராப்லெட் கண்டுபிடிச்சோம். சார்ஜ்டு வாட்டர் ட்ராப்லெட் அப்படின்னா மின்னேற்றம் பட்ட ஒரு தண்ணி, அதே ஹைட்ரஜன் ஆக்சிஜனோட H2O தான். அது தேன் மாதிரி மாறிக்குது.
அது எப்பவுமே தண்ணி கீழே விழுகிறப்ப தெரித்து துகளாக மாறும். ஆனால் இந்த சார்ஜடு இந்த H2O அது தேன் மாதிரி ஜவ் மாதிரி கம் மாதிரி. கம் எப்படி ஒரு காயத்தில் உட்காந்தோன்னா ஒரு காயத்து மேலே கம் விட்டா கப்புன்னு உட்காந்துக்கலாம், அதே மாதிரி எங்கேயும் சிதறாது. அப்படி அப்படி இருக்கிற ட்ராப்லெட் கூட இதில் வைக்கலாம். அப்படி இருக்கிற ட்ராப்லெட் நீங்கள் வந்து 10 ட்ராப்லெட் வச்சுக்கலாம், 10 ட்ராப் வச்சுக்கலாம். வச்சுட்டிங்கன்னா ஒவ்வொருலையும் 0.99 வோல்ட் வரும். இன்னும் அந்த வாட்டர் மாலிகுல் எனக்கு கிடைக்கல. நான் வந்து எப்படி நினைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, தண்ணி ஆவியாகாத நிலையும் இது பார்த்தீங்கன்னா அது 4 டிகிரி வந்து ஆவியாகாது. மலை அடிவாரத்தில் குளிர்ச்சியான மலை அடிவாரம் சென் போன்ற அமைப்பு இத்தாலியில் மலை தோண்டி நியூட்ரினோ என்னும் எலியை பிடிக்கிறதுக்கு கீழே தோண்டியிருக்காங்க இல்லையா, குழி தோண்டியிருக்காங்க இல்லையா, அந்த இடத்துல வச்சுட்டோம்னா 4 டிகிரியில் தண்ணி ஆவியாகாது. அது தனக்குள்ளே ஒரு செல்ஃப் ப்ரொடக்ஷன் உண்டாயிக்கும், ஒரு சவு உண்டாயிரும். ஏன்னா ஆவியாகும் தன்மை அங்கே கிடையாது, குளிர்ச்சி நோக்கி போயிட்டுருக்குது. அப்போ கூட தன்னுக்குள்ளே அந்த குவாண்டம் வைப்ரேட்டர் வச்சுருக்குது. திணி ரேடியேஷன் வெளியிட எல்லா பொருளுமே ரேடியேஷன் விட்டுக்கிட்டே இருக்கும். நீங்கள் -277 அப்சல்யூட்லி அந்த ஜீரோவுக்கு போனாலும் கூட அப்போ என்னென்னா எல்லா பார்ட்டுகளும் தனக்குள்ள ரேடியேஷன் விட்டுக்கிட்டே இருக்கும். அதுதான் அந்த உயிர்ப்புக்கு காரணமே. இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீடர் டைஜஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 33 அது 100,000 கொஷின் அண்ட் ஆன்சர் அப்படிங்கிற பக்கத்தில் எங்கள் புத்தகம் கூட இருக்குது. 1000 கேள்விக்கும் பதில்னு ரீடர் டைஜஸ்ட்டில் வந்தது. மிகப்பெரிய விஞ்ஞானிகளுடைய கட்டளை அதில் வந்துருக்குது. ஹப்பிள் தொழில்நுட்பம் ஏகப்பட்டது இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா பிரபஞ்சம் பிக் கிரன்ச்சின் காரணமாக காணா போய் விடுமா அப்படின்லாம் அது இருக்குது. அதுலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன தான் பண்ணாலுமே ஒரு குறிப்பிட்ட குளிர்ச்சி வந்தாலும் சரியே, அப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா பார்ட்டிகளுக்கும் ஒரு டினி ஒரு ரேடியேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் அதெல்லாம் அழியிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ க்ரன்ச்சின்னு வரும்பொழுது அழுத்தி புளியும். இப்போ பிக் பேங் வந்தாச்சு, பிக் சில்லு வந்தாச்சு, அடுத்து பிக் கிரன்ச்சு வரப்போகுது. அந்த பிக் கிரன்ச்சு வர்றதுக்கு முன்னாடி நம்ம தப்பிச்சு போயிடணும். அது இன்றைக்கி ஏற்படலாம், நாளைக்கு ஏற்படலாம், நாளான்னைக்கு ஏற்படலாம். அதனால தான் சொல்கிறேன், நான் ஸ்பேஸ் காலனி அமைப்பதற்கு இது பயன்படும், இந்த ட்ராப்லெட் பயன்படும். இது ஒரு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நிலையான ஆற்றலை நிரூபிக்கிறதுக்கான தவிர வேறு ஒன்றும் இல்லை. இதற்கப்புறம் நிறைய மின்சாரத்தை நம்ம தயாரிக்கிற வழி நிறைய கண்டுபிடிச்சிச்சு. ஆர்டிஃபிஷியல் லங் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன். ஸ்பேஸில் எப்படி ஸ்பேஸில் வந்து 4 எஃபெக்ட் நான் உருவாக்க முடியும். அதாவது ஏற்கனவே ஸ்பேஸில் ஃப்ளோட்டிங் காலையில் அமைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அந்த ஃப்ளோட்டிங் காலையில் பார்த்தீங்கன்னா மனிதன் வாழ்கிறான்னு வச்சுக்கோமே, அங்கே 35 டிகிரி வெப்பத்தை கொண்டு வந்துடலாம். ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா 3 எஃபெக்ட் இருக்குது. ஏன்னா பயங்கர சில் எஃபெக்ட் இருக்கும், அப்புறம் வந்து ஹெவி வேக்யூம் எஃபெக்ட் இருக்குது, அது பக்கம் சன் ஹீட் இருக்குது. சன் ஹீட் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ வேணும் ரைஸ் பண்ண முடியும். 100 டிகிரி 200 டிகிரி 300 டிகிரி வரைக்கும் நம்ம ஹீட் பண்ணலாம். இதை வைத்துக்கொண்டு ஸ்பேஸ் லங் ஆர்டிஃபிஷியல் ஸ்பேஸ் லங் உருவாக்கி அந்த வெளியே இருக்கிற ஒரு பவுல் உருவாக்குறோம். அந்த பவுலில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 லிட்டர் தண்ணி வச்சிடறோம். அது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சோலார் சில்லுகளை வைத்துக்கொண்டு தண்ணீரை அது மேலே அப்ளை பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஒரு தண்ணீர் வந்து ஏற்கனவே அங்கே பயங்கரமான ப்ரெஷர் இருக்குது, பயங்கரமான ப்ரெஷர் இருக்குது. அது போக கடினமான சில் இருக்குது, உள்ளே தண்ணி இருக்குது. தண்ணி இருந்தால் என்ன தெரியுங்களா, பயங்கரமாக அது அணுகுண்டு மாதிரி வேகத்தில் அது கிளறி வெளியே வரும். அது ட்ரிபிள் விண்வெளிக்கு போனால் தண்ணிக்கு 3 எஃபெக்ட் வந்துடும். ட்ரிபிள் எஃபெக்ட்னால் அது வந்து திரவமாக இருக்கும், ஆவியாக மாறும், குளிர்ச்சியாக மாறும். அது அப்படியே சுத்தப்பாற ஆரம்பிக்கும். அதுக்கு இந்த க்ளோஸ்டு சர்க்கியூட்டு ஒன்று போட்டலாம். க்ளோஸ்டு சர்க்கியூட் ஒன்று போட்டுட்டோம்னா வேலை முடிஞ்சு போச்சு. 35 டிகிரி இருக்கிற அந்த அட்மாஸ்பியருக்கும் வெளியே இருக்கிற 0 டிகிரி அட்மாஸ்பியருக்கு 2 வேரியேஷன் இருக்குது. எப்படி பார்த்தாலும் அங்கிருந்து ஒரு லூப்பு போட்டோம்னா, நம்ம குடியிருக்கிற லூப்பு போட்டோம்னு வச்சுக்கோங்க. லூப்பு போட்டு திருப்பி உள்ளே வந்து மீண்டும் அந்த அந்த வெளியே இருக்கிற அந்த வெளியே இருக்கிற ஸ்பேஸில் இருக்கிற அந்த அந்த டூமுக்கு போயிடுது. இதெல்லாம் ஒரு டிராயிங்கில் போட்டு வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து எலன் மாஸ்க்கு ரொம்ப பயன்படும். நான் ஏற்கனவே இந்த டிராயிங்கில் போட்டு நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் பேசியிருக்கேன், பயன்படும். இப்போ இந்த காமா ஃப்ரீக்குவன்சி வாட்டருக்கும் காமா ஃப்ரீக்குவன்சிக்கும் தொடர்பு இருக்குது இல்லையா? அது வந்து காமா ஃப்ரீக்வன்சி வந்து சென்டர் ஆஃப் மேக்னெட்னு சொல்லுவாங்க. பிளாக் ஹோல்லேருந்து வெளியே வருது. பிளாக் ஹோல் வந்து எல்லா லைட்டையும் விழுங்குது. ஆனால் இந்த காமா ஃப்ரீக்குவன்சி மட்டும் அந்த சென்டர்லேருந்து வெளியே வருதுன்னு நான் படிச்சிருக்கேன். என்னுடைய ஆசிரியர் வெங்கடேசன் சொன்னார். அதைத்தான் நாங்கள் யோகிகள் பயன்படுத்திக்கிறோம். அந்த காமா ஃப்ரீக்குவன்சி இருக்கிற வரைக்கும் காளான்கள் வந்து வெளிச்சமே தேவையில்லை. காளானுக்கு வெளிச்சம் தேவையில்லை. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மெலோனோன்னு ஒரு எனர்ஜி இருக்குது. ஒரு அது மெட்டல், அது வந்து பார்த்தீங்கன்னா நானோ ஆக்சைடு இருக்குது. அந்த ஆக்சைடு மெட்டல் ஆக்சைடு இருக்குது.
அந்த ஆக்சைடு என்ன பண்ணும்னா அது வந்து பார்த்திங்கன்னா பேராமேக்னெட் எஃபெக்ட் மாதிரி இருக்கும். அது என்ன இருட்டில் இருக்கிற காமா ஃப்ரீக்குவன்சியை உள்ளே இழுத்துக்கும். உள்ளே இழுத்து தன்னை எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணிக்கும். அதே தான் மனிதன். அப்போ காமா ஃப்ரீக்குவன்சியை இந்த உடம்பு இழுத்துக்கொள்கிறது. ஏன்னா மனிதன் தாவரத்திலிருந்து தோன்றி மாறி 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 வந்தான். 350 கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக மாறி மாறி வந்து இன்றைக்கி மனுஷனாக மாறி இருக்கான். 6ஆம் அறிவு வரைக்கும் வந்ததுக்கு அப்போ 7ஆம் அறிவை எட்டி பிடிக்கின்ற யோகிகள் இயற்கையாகவே தோன்றினார்கள். இதெல்லாம் இந்த விஞ்ஞானி வெங்கடேசன் கண்டுபிடிச்சது. இதில் விண்வெளியில் குடியேறுவது, விண்வெளி குடியேறுகின்ற மின்சாரத்தை நாம் எப்படி உற்பத்தி செய்வது, ஈர்ப்பு விசை வந்து பூமியில் எப்படி பயன்படுத்துவது, க்ளோஸ்டு சர்க்கியூட் வாட்டர் இன்ஜின் அப்போவே கண்டுபிடிச்சார். அவர் கண்டுபிடிச்சது தான் நான் வந்து இந்த நியூட்ரான் ஸ்டெபிளைஸை கண்டுபிடிச்சேன். இதெல்லாம் என்னோட வாத்தியார் போட்ட பிச்சை தான். அதனால் வந்து யாரும் இது மறுக்க முடியாது. இன்றைக்கி இருந்தாலும் என்றைக்கு இருந்தாலும் லிசா மார்ட்டினுக்கும் அவர் புகழ் சேர்க்கத்தான் போகிறோம். ஆக ஜெகதீஷ் சந்திர போஸுக்கு மறுத்த அந்த மார்கனி குடும்பத்துக்காக நான் வந்து பணிவான வணக்கத்தை தெரிவித்துக்கிறோம். அதாவது வள்ளுவர் சொல்லுவார், ஏசுநாதர் சொல்லுவார், ஒரு கண்ணத்தை எடுத்தால் மருந்தனை காட்டு. அதே மாதிரி தான் நாங்கள் என்ன சொல்லுவோன்னா, இன்னா செய்தாரை உறுத்தல், இன்னா செய்தாரை உறுத்தல் அவர்னான நன்மையும் செய்து விடல். இப்போ ஒரு காலத்துக்கு இந்த இது நோபல் பரிசு கிடச்சிதுன்னு வச்சுக்கோங்க, மார்கோனி நினைவாக பேசுவேன். எங்கள் நாட்டுக்கு நீ எங்கள் நாட்டில் ஏமாத்தின இல்லையே, அதனால உன்னை ஏமாத்தினதுக்காக எனக்கு கிடைக்கிற பரிசு என்றைக்குமே தீராத ஆற்றலை நான் நிரூபிக்க போகிறேன் அப்படி இந்த பரிசு உன் நினைவாக நான் பெற்றுக்கொள்ளுன்னு சொல்லத்தான் போகிறேன். ஏன்னா எல்லா அறிவாளிகளும் மதிக்கணும், பொய் பேசக்கூடாது. இதுக்கு மூல காரணம் யார்? இப்போ நான் வந்து ஆசிரியர் தான், இவர் போட்ட பிச்சைங்கிற. எனக்கு வந்து அறிவியல் மிகப்பெரிய ஆற்றலை தந்தவர், அறிவியல் சிந்திக்கக்கூடியவர். அதாவது மதிநுட்பம் வேணும், அதை தூண்டி விடுற நல்ல ஆசிரியர் வேணும். எனக்கு சிறுசிலே பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் பார்த்தா ரயில் ஈரோடு இருக்குது. ஈரோடு பழைய ரயில் இன்ஜின் போய் வேடிக்கை பார்க்க போவோம். இத்து போய் செத்து போய் கிடக்கும். அங்கே போய் வேடிக்கை பார்க்குற போலீஸ்காரர் வந்து துரத்துவோம், இங்கெல்லாம் வரக்கூடாதுப்பா. அப்போ நாங்கள்லாம் வந்து சிறுசாக இருக்கிறப்போ ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகக்கூடாது. போனால் தடவளத்தானாவே 2 ரூபா பெனால்ட்டி. எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. அப்போ 2 ரூபா பெனால்ட்டி கட்டிட்டு வருவோம். நாங்கள் ஆர்வ கோடாரில் போய் இந்த ரயில் ஏறி இத்து போய் கிடக்கு. அப்போவே ரயில் இத்து போச்சு, செத்து போனது. இது அப்போ டீசல் ரயில் வந்துடுச்சு. அப்போ அதை இத்து போய் செத்து போய் கிடக்கு. அது அந்த கை அவுட்டு. அதை பார்த்து விதவிதம் பார்க்குறதுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஒரு ராக்கெட் இன்ஜினை பார்க்குற மாதிரி ஆச்சரியமாக இருக்குது அந்த ரயில்வே இன்ஜினை பார்த்துட்டு இருப்போம். அதை பார்க்கக்கூடாதுன்னு அந்த போலீஸ்காரெல்லாம் துரத்துவாங்க. என்ன அவங்க வேலையை என்ன, யாரும் உள்ளே வரக்கூடாதுங்கிற அது அவங்க சட்டப்படி தான். ஆனால் எங்களுக்கு அறிவுக்கு பசிக்கு யார் அந்த காலம் 50 வருஷத்துக்கு முன்னாடி யார் சொல்லி, இப்போ 50-55 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தரும் கிடையாது. எதை புத்தகத்தை படிச்சுட்டு உளறிட்டு இருப்போம், அவ்வளவுதான். அதனால் இந்த காமா ரே வந்து இதுக்கு பயன்படுது. அது மின்காந்தத்திலிருந்து வருது. இது இது பிளாக் ஹோல்லேருந்து வருது. இந்த பிளாக் ஹோல்லேருந்து வர எனர்ஜி தான் இந்த யோகிகள் பயன்படுத்திக்கிறாங்க. அதை பற்றி குறிப்பு இருக்குது. ஆக பிளாக் ஹோல் என்னைக்கிறதா நம்மளை முடிச்சிடும். அதுக்கு முன்னாடி நம்ம தப்பிச்சு போயிடணும். அந்த தப்பிச்சு போய் ஃப்ளோட்டிங் காலநிலையில் வந்து நாம் வந்து ஆர்டிஃபிஷியல் லங்கு கொண்டு வந்துடலாம். அதுபோக இதை வச்சு டெவலப் பண்ணலாம். இது அடுத்த கட்ட டெவலப்மெண்ட் இருக்குது. ஏற்கனவே இதை டெவலப் பண்ணி என்பிஎல் விஞ்ஞானி 2014 என்பிஎல் விஞ்ஞானி, பெண் விஞ்ஞானி ஜோதிஷாங்கிற விஞ்ஞானி வந்து செல்ஃப் அயனைசேஷனை அடிப்படையாக கொண்டு மின்சாரம் எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு அவங்க ட்ரிபிள் எஃபெக்ட் கொண்டு வந்தாங்க. அதாவது ஹைட்ரஜன், ஹைட்ராக்சைடு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டி 3 கொண்டு வந்தாங்க. அவங்க வந்து நானோ போரஸ் எஃபெக்டை கொண்டு வந்தாங்க. நான் அதை தான் நான் மெட்டலில் பயன்படுத்தினேன். அது அவருக்கு எங்களுக்கு எந்த தொடர்பு முடியாது. நான் தனிப்பட்ட ஆராய்ச்சி பண்ணிட்டு அப்புறம் இந்த மாதிரி யார் இருக்கான்னு தேடி பார்க்குறப்பலாம் இந்த கூகுள் மூலம் எனக்கு விட கிடச்சிது. அதுக்கப்புறம் தான் அவங்கள பற்றி படிக்க ஆரம்பித்தேன். ஓ பரவாயில்லையே அப்படின்னு. அப்புறம் அதிலிருந்து நான் ஒரு டிசைன் பண்ணேன். 8 மெட்டல் ஆக்சைடு போட்டு எப்படி மேக்னெட்டாக மாற்றுறதுன்னு. அது பின்னாடி வரப்போகுது. 8 மெட்டல். எனக்கு வந்து இந்த நியோ டைமண்ட் மேக்னெட் மேலே நம்பிக்கை இல்லை. அது வேலைக்கு ஆகாது. அது வந்து ஒரு மொனாப்பொலி மாதிரி போயிட்டுருக்குது. அதை உடைக்கணும்னா 8 மெட்டல் ஆக்சைடை ஒன்று வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து என் பொண்ணு செய்வாங்க அப்படி எதிர்பார்க்குறேன். என் பொண்ணு வந்து இப்போது அஸ்ட்ரோஃபிசிக்ஸ் படிச்சுட்டு இருக்கிறாங்க. எங்கே யூகேயில் யூகே ஹெட்ஃபோர்ஸ் யூனிவர்சிட்டியில் அஸ்ட்ரோஃபிசிக்ஸ் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து இந்த கண்ணமா மைட்னேரியம் சொல்லணும் இல்லையா, அந்த எஃபெக்டை பயன்படுத்தி நியூட்ரான் ஸ்டெபிளைஸை வைத்துக்கொண்டு நோபல் பரிசு பெறுவதற்கான வேலை செய்ய அப்படின்னு இருக்கிற எல்லா ஃபிசிக்ஸ் மாஸ்டர் போய் பேசி, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி பேசி அங்கே இருக்கிற வெப்சைட்டில் ஏற்கனவே நாங்கள் வெப்சைட்டில் வந்து என்ஆர்டிசியில் ஏற்றி வச்சுருக்கிறோம். இருந்தாலும் லண்டனில் இருக்கிற உன்னத கல்லூரி ஹெட்ஃபோர்ஸ் வெப்சைட்டில் நீ ஏற்றி வச்சுரு. அதுபோக லண்டனில் இருக்கிற பேட்டன்ட் ஆஃபீஸுக்கு அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்.
சரி, இப்போ இந்த காமா கதிர்கள் எப்படி வேலை செய்யுதுன்னா, இதுலேயும் காமா ரே இருக்குது. ஹைட்ரஜனுக்கும் அந்த வாட்டர் மாலிக்யூலுக்கும் அப்புறம் வந்து காமா ஃப்ரீக்குவன்சிக்கும் தொடர்பு இருக்குது. ஏன்னா மின்காந்த நடுவில் இருந்து வெளியே வருதுன்னா அது எதையும் தொலைச்சிட்டு போன்னு தான் இருக்கும். அப்போ அதுதான் இது வேலை செய்யுது. ரெண்டாவது வந்து இன்னொரு ஐடியா சொல்லியிருக்கேன். அந்த வாட்டர் ட்ராப்லெட் சொல்ல முடியாது, சார்ஜ் ட்ராப்லெட்டு, அதையும் வச்சு நீங்கள் ரிசர்ச் பண்ணி பார்க்கலாம். பண்ணிட்டோம்னா என்றைக்குமே தீராது. ஆற்றல் அழிவின்மை கொள்கைக்கு இதை விட வேறு ஒரு சான்று எது இருக்க முடியாது. நன்றி.